எனது 20 வயது வேலைக்காரன் ராமு எப்போதும் என்னை சுற்றியே வருவான். அவனை நான் சிறியவன் என்றும் சாதாரணமானவன் என்றும் நினைத்து தப்பு செய்துவிட்டேன். ஆனால் ஒருநாள் அவன் என்னிடம் சொன்னான், முதலாளி அம்மா, என்னை சிறியவன் என்று நினைத்து தப்பு செய்யாதீர்கள். அன்று இரவு நான் அவனை பார்த்தபோது ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால் அவன் ஒரு 20 வயது பையனைப் போலல்லாமல் 30 வயது முதிர்ந்த ஆணைப் போல என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். நண்பர்களே, இன்றைய இந்த விசித்திரமான கதைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் பிரித்தி. நான் அகமதாபாத்தில் வசிக்கிறேன். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் சூப்பர்வைசராக இருக்கிறேன் மற்றும் 1 வயது மகன் ஆரவின் சிங்கிள் மதர் ஆவேன். நான் திருமணமில்லாமலே தாயானேன். என் காதலன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி காதலில் வீழ்த்தினான். நான் கர்ப்பமான போதுதான் எனக்கு தெரிந்தது அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று. என் பெற்றோர் என்னையும் என் குழந்தையையும் ஏற்க மறுத்துவிட்டனர். அதனால் நான் தனியாக வாழத் தொடங்கினேன். சில மாதங்களுக்கு முன்பு என் தாத்தாவின் 100வது பிறந்த நாளுக்காக நான் கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு என் மகன் ஆரவ் ஒரு வேலைக்காரனிடம் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த வேலைக்காரன் பெயர் ராமு. தனக்கு வேலை மிகவும் அவசியம் என்று ராமு சொன்னான். ஆரவ் அவனுடன் மகிழ்ச்சியாக இருந்ததால் நான் அவனை அகமதாபாத்தில் உள்ள என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவனுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் தருவதாக முடிவு செய்தேன். ராமு வீட்டிற்கு வந்த ஒரே மாதத்தில் என் இதயத்தை வென்றான். அவன் வீட்டு வேலைகளில் உதவியதோடு ஆரவையும் நன்றாக பார்த்து கொண்டான். ஒரு இரவு ஆரவ் மிகவும் அழுது கொண்டிருந்தான். அப்போது ராமு அவனை அமைதிப்படுத்த என் அறைக்கு வந்தான். ராமுவிடம் சென்றதும் ஆரவ் அமைதியாகிவிட்டான். அதனால் நான் ராமுவை என் அறையிலேயே தூங்கச் சொன்னேன். ஒருநாள் விடுமுறை நாளில் நான் ராமுவை ஒரு மாலுக்கு அழைத்துச் சென்றேன். அவனுக்கு நல்ல ஆடைகளை வாங்கித் தந்து அவனது ஹேர் ஸ்டைலையும் மாற்றினேன். அவன் புதிய தோற்றத்தில் வெளியே வந்தபோது நான் அவனை பார்த்தே நின்றுவிட்டேன். சாதாரண வேலைக்காரன் போல இருந்தவன் இப்போது மிகவும் அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் தெரிந்தான். ஒருநாள் அலுவலகம் செல்லும்போது ஆரவை முத்தமிட்டபோது எதிர்பாராமல் என் இதழ்கள் ராமுவின் கன்னத்தில் பட்டுவிட்டது. எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. ஆனால் ராமு ஏதும் சொல்லவில்லை. அன்று இரவு எனக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. அப்போது ராமு என் தலைக்கு மசாஜ் செய்து கொடுத்தார். அது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு என் தோழி பிரியா அவளது காதலன் ரோகனுடன் என் வீட்டில் தங்க வந்தாள். ரோகன் என் மீது தவறான கண் வைத்திருந்தான். ராமுவுக்கு இது பிடிக்கவில்லை. ஒரு இரவு ரோகன் போதையில் என் அறைக்குள் நுழைய முயன்றபோது ராமு அவனுடன் சண்டையிட்டு அவனுக்கு பாடம் புகட்டினான். பிரியா ராமுவை ஒரு கெட்டவன் என்று நினைத்தாள். ஆனால் ராமு என்னை பாதுகாக்கிறான் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒருநாள் ராமு என் தண்ணீர் கிளாஸில் ஏதோ ஒரு மருந்தை கலப்பதை பார்த்தேன். அவன் எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தவறாக பயன்படுத்த நினைக்கிறான் என்று எண்ணினேன். நான் அவனை பிடித்து கேட்டேன், ராமு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ராமு அமைதியாக பதிலளித்தான், முதலாளி அம்மா, நான் 20 வயது வேலைக்காரன் இல்லை, 30 வயது விக்ராந்த். நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவன் தொடர்ந்தான், உங்கள் தாத்தா எனக்கு உங்கள் புகைப்படத்தை காட்டி உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தார். நான் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். உங்கள் பழைய காதலன் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வர முயற்சிக்கிறான். அவன் உங்களை மீண்டும் ஏமாற்றுகிறான். அவனது மனைவிக்கு குழந்தை பிறக்காது. அதனால் உங்கள் மகனை பறித்துச் செல்ல நினைக்கிறான். அவன் உங்களை தூக்கத்தில் இருக்கும்போது சந்திக்க அழைத்திருந்தான். அதனால்தான் நீங்கள் அவனிடம் செல்லக்கூடாது என்று நான் உங்களுக்கு தூக்க மருந்து கொடுத்தேன். ராமு என்ற விக்ராந்த் எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பு தருவதற்காகத்தான் இந்த நாடகத்தை ஆடினான். என் தாத்தா தான் எனக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தை தீட்டியிருந்தார். விக்ராந்தின் நேர்மையும் அன்பும் கண்டு என் கண்கள் கலங்கின. இன்று நான் விக்ராந்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவன் என்னையும் என் மகன் ஆரவையும் மிகவும் நேசிக்கிறான். என் தாத்தாவினால் என் பாழடைந்த வாழ்க்கை மீண்டும் வசந்தமானது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உங்களை உண்மையாக நேசிப்பவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பார். கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். நன்றி.